ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஜெயர் ஃபோக்கஸ் வைல்டு. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்துக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கிற திம்பம் மலைப்பாதையில் நம்ம இப்போ பயணம் பண்ணி போயிட்டுருக்காங்க. திம்பம் மலைப்பாதையில் திம்பத்தில் இருந்து ஆசனூர் வரை நம்ம பயணம் பண்ணும்போது என்னென்ன விலங்குகளை பார்த்தோம், அதே மாதிரி இந்த சாலையில் நம்ம நைட்டு இப்போ 8 மணிக்கு பயணம் பண்ணி போயிட்டுருக்காங்க. நைட்டு 8 மணிக்கு பயணம் பண்ணி போகும்போது இந்த பாதை எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ பதிவில் நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோங்க. என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் இந்த மாதிரியான வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக்கும் போட்டுட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் மக்களே. ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. நம்ம இந்த 8 மணிக்கு இந்த பாதையில் பயணம் பண்ணி போகும்போதுங்க வாகனங்கள் ரொம்ப குறைவாக தான் இருந்ததுங்க. என்ன காரணம்னா, நான் பயணம் பண்ணி போனது ஒரு வீக் டேஸுங்க. அதாவது வெள்ளிக்கிழமை நைட்டு 8 மணிக்கு இந்த பாதையில் நான் இப்போ பயணம் பண்ணி போயிட்டுருக்கேங்க. இந்த பாதையில் நான் பயணம் பண்ணி போயிங்க மைசூருக்கு போகிறதா நம்மளோட பிளானுங்க. மைசூரில் போய் அங்கே நைட்டு வந்து ஸ்டே பண்ணிட்டு சனி ஞாயிறுலாம் அங்கே வந்து சுற்றி பார்த்துட்டுங்க. அதுக்கு அடுத்தது நம்ம ஞாயிற்றுக்கிழமை நைட்டு இதே பாதையில் நம்ம திரும்பி வர போகிறோங்க. அது இன்னொரு வீடியோவாக உங்களுக்கு பதிவு பண்ணி காமிச்சிருக்கேங்க. இந்த சாலையில் நம்ம பயணம் பண்ணி போகும்போது எக்கச்சக்கமான வன விலங்குகளை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குதுங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா யானைகள் அதிகமாக பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குதுங்க. நம்மளும் இந்த பகுதியில் இந்த நேரத்தில் பயணம் பண்ணி போகும்போது நிறைய யானைகளை பார்த்தேங்க. பாருங்கள், இந்த இடத்துல ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுச்சுங்க. ஸோ அதனால் நான் வந்து நின்று ஸ்லோ பண்ணி பார்த்தேன். பட் ஒன்றும் நம்ம கண்ணுக்கு இது தென்படலைங்க. நம்ம இந்த பாதையில் பயணம் பண்ணி போகும்போதுங்க எக்கச்சக்கமான காய்கறி வண்டிகள்லாம் வந்ததுங்க. நிறைய இடங்களில் வந்து காய்கறி வண்டி வந்தது. நான் வந்து வீடியோவை எடிட் பண்ணி போட்டிருப்பேங்க. என்ன ரீசன்னா, நம்ம ஆப்போசிட்டில் வண்டியோட வெளிச்சம் நம்மளுக்கு நேராக படும்போதுங்க ஒரு கிளிட்டரிங் இருந்ததுங்க. ஸோ அதனால் அந்த இடத்துல வந்து வீடியோ கிளியராக இருக்காது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நிறைய இடங்களில் வந்து காய்கறி வண்டி வந்ததெல்லாம் வந்து எடிட் பண்ணி தான் போட்டிருக்கேங்க. 1-2 வண்டி வந்ததை மட்டும் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பாருங்கள், இந்த இடத்துல ஒரு யானை கூட்டம். நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது ஒரு 3 யானை. ஆனால் வந்து உள்ளே இன்னும் கீழே யானைகள் இருந்ததுங்க. ஆனால் கண்ணுக்கு தெரிஞ்சதை மட்டும் காமிச்சு இந்த இடத்துல உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. இந்த இடங்களில் வந்து நான் பயணம் பண்ணி போகும்போதுங்க இப்போ தான் ஃபஸ்ட்டாக இந்த இடத்துல யானை பார்த்துருக்கேங்க. அது இந்த சாலையில் இந்த இடத்துல நிறைய டைம் போயிருக்கேன். இந்த இடங்களில் நான் பார்த்தது இல்லைங்க. அதுக்கு பின்னாடி நான் தொடர்ந்து இந்த சாலையில் நிறைய டைம் பயணம் பண்ணும்போது இந்த இடத்துல இதே யானை கூட்டம், அதாவது இதே 6 யானைகள் இருக்கிற ஒரு கூட்டம் தான் நான் வந்து பார்த்தேங்க. நம்ம இப்போ பார்க்குறது 3 தாங்க. ஆனால் 6 யானை இருக்கிற கூட்டம் இங்கே இருக்குங்க. பாருங்கள், இந்த இடத்துல ஒரு காய்கறி வண்டிங்க. ஃபஸ்ட்டு யானை இருக்கிறது வந்து தெரியலிங்க அவங்களுக்கு. பக்கத்தில் வந்த பின்னாடி தான் யானை இருந்தது தெரிஞ்சது. ஸோ அதனால் வந்து லைட்டாக ரைட் ஏறி அப்புறம் மறுபடியும் லெஃப்ட்டில் போனாருங்க. பாருங்கள், இந்த காய்கறி வண்டிகளாக போயிட்டு வந்துட்டு தான் இருந்ததுங்க. சில இடங்களில் லாரிகள் நிறைய இருந்ததுங்க. அந்த இடத்துலலாம் வந்து வீடியோவை எடிட் பண்ணி பதிவு பண்ணியிருக்கேங்க. அதுக்கு பின்னாடி இந்த யானைகள் இருக்கிற கூட்டத்தை நம்ம பார்த்ததுக்கு பின்னாடி தொடர்ந்து அப்படியே நம்ம பயணம் பண்ணி போனோங்க. அதனால இந்த இடத்துல வந்து யானைகள் இருந்ததுனால அவன் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் போனாங்க. ஒரு 20 ஸ்பீடில் தான் போயிருப்பேங்க. ஏன்னா வந்து சைடில் பார்க்குறதுக்கு ரொம்ப அடர்த்தியாக இருந்ததுங்க காடு. ஸோ அதனால் எங்கே வேணால் யானைகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நான் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் போனேன். அதே மாதிரி நிறைய இடங்களில் வந்து ஸ்பீடு பிரேக்லாம் நிறைய போட்டிருந்தாங்க. நம்ம நினச்சாலும் கூட வேகமாக போக முடியாதுங்க. நம்ம இப்போ அப்படியே தொடர்ந்து பார்த்துட்டு போயிட்டே இருந்தாங்க. இந்த பாதையில் மறுபடியும் நம்ம தொடர்ந்து போகும்போதுங்க ஒரு மக்னா யானையை நான் பார்த்தேங்க. அது வந்து ரோட்டோட ஓரத்தில் அப்படியே நடந்து போயிட்டு இருந்ததுங்க. அது என்னாச்சுன்னா, நம்ம வண்டியை பார்த்ததுமே, அதாவது நம்ம வண்டியோட வெளிச்சம் பட்டதுமே நம்ம வண்டியை பார்த்து திரும்புறதுக்காக ரெடி ஆச்சுங்க. அதுக்கு பின்னாடி என்ன நினச்சுன்னு தெரியலைங்க. மறுபடியும் அப்படியே காட்டுக்குள்ளே மறுபடியும் போயிடுச்சுங்க. காட்டுக்குள்ளே போய் திரும்பி நின்று நம்ம வண்டியை தாக்குறதுக்கு வர்ற மாதிரி வந்ததுங்க. நம்ம வந்து அப்படியே ஸ்லோ பண்ணாமல் அப்படியே போயிட்டோங்க. ஏன்னா வந்து இந்த இடங்களில் வந்து மேக்ஸிமம் நம்ம வண்டியை எங்கேயுமே நிறுத்தக்கூடாதுங்க. வழி மேலே யானைகள் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து வண்டி நிறுத்தி அந்த யானைகள் ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்துட்டு அப்புறம் அதுக்கு மேலே நம்ம இங்கிருந்து தொடர்ந்து போகணுங்க. ஆனால் ரோட்டோட ஓரத்தில் நின்று இருந்ததுன்னா நம்ம பாட்டுக்கு பேசாமல் போயிட்டோன்னா அது பாட்டுக்கு பேசாமல் இருக்குங்க. நம்ம தொந்தரவு பண்ணால் கண்டிப்பாக அது நம்மளையும் தொந்தரவு பண்ணுங்க. நம்மளும் வந்து இந்த பாதையில் பயணம் பண்ணி போகும்போது எந்த ஒரு விலங்குகளையும் தொந்தரவு பண்ணாமல் தான் நம்ம போனோங்க. ஏன்னா கண்டிப்பாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தொந்தரவு பண்ணால் கண்டிப்பாக நம்மளையும் தொந்தரவு பண்ணுங்க. நம்ம வண்டியை வந்து அட்டாக் பண்ண கண்டிப்பாக வருங்க. நம்ம பாருங்கள், இந்த இடத்துல அப்படியே தொடர்ந்து போகும்போதுங்க இந்த இடத்துல ஒரு யானைங்க
ரோட்டோட ஓரத்தில் அப்படியே நடந்து போயிட்டு இருந்ததுங்க. இது ஒரு பெரிய மக்னாங்க. மக்னாமன்னாவே கொஞ்சம் பொதுவாக தனியாக தான் இருக்குங்க. இந்த ஒரு மக்னாவும் தனியாக தான் நின்றுட்டு இருந்ததுங்க. அப்படியே இப்போ நல்ல பெரிய உருவங்க. அப்படியே நடந்து போயிட்டு இருந்ததுங்க. இந்த இடத்துல திரும்புகிற மாதிரி திரும்பிச்சுங்க. மறுபடியும் என்ன நினச்சதுன்னு தெரியலிங்க. அப்படியே மறுபடியும் அந்த லெஃப்ட் சைடில் ஓரத்தில் உள்ளே போயிடுச்சுங்க. இந்த இடத்துல வழி இருக்குதுங்க. யானை போகிறவங்களுக்கு வழி இருக்குது. அந்த இடத்துல அந்த வழியில் போய் திரும்பி நின்று மறுபடியும் பார்த்துச்சுங்க. பாருங்கள், இந்த இடத்துல அப்படியே திரும்புங்க. இந்த இடத்துல திரும்பி நின்று பார்த்ததுமே நம்ம அப்படியே தொடர்ந்து போயிட்டோங்க. பாருங்கள், இந்த இடத்துல நம்ம தொடர்ந்து போகும்போது அடுத்து ரைட்டில் ஒரு ரோடு பிரிஞ்சுதுங்க. அந்த ரோடு ஏர்மலை வழியாக கொல்லைகள் போகிற ரோடுங்க. நம்ம அந்த ரோட்டில் பயணம் பண்ணலைங்க. தொடர்ந்து நம்ம ஆசனூர் பாதையில் பயணம் பண்ணி போயிட்டு இருந்தாங்க. இந்த ஆசனூர் பாதையில் மறுபடியும் நம்ம தொடர்ந்து பயணம் பண்ணி போகும்போதுங்க மறுபடியும் ஒரு யானை கூட்டத்தை பார்த்தோங்க. அந்த யானை கூட்டத்தை பார்த்த பின்னாடி நம்ம வீடியோவை அதோட முடிச்சிட்டோங்க. ஏன்னா அடுத்து தொடர்ந்து போகும்போது இன்னும் நிறைய யானை கூட்டங்களை பார்த்தோங்க. அது அடுத்த ஒரு வீடியோ பதிவில் உங்களுக்கு காமிக்கிறாங்க. நம்ம இந்த ஆசனூர் வரைக்கும் போகும்போது அடுத்து எந்த ஒரு விலங்குகளும் பார்க்கலைங்க. ஆசனூர் அடைஞ்சு ஆசனூரை தாண்டின உடனே ஒரு யானை கூட்டத்தை பார்த்ததோட இந்த வீடியோ பதிவை நான் முடிச்சுக்கிறேங்க. இந்த பகுதியில் யானைகள் மட்டும் இல்லாமங்க காட்டு எருமைகள், எக்கச்சக்கமான மான்கள், அதுலேயும் புள்ளி மான்கள், கடமான்கள், சாம்பார் மான்கள், இந்த மான்கள் நிறைய இந்த பகுதியில் வசிக்குதுங்க. அதுபோக கரடி நிறைய இருக்குதுங்க. இந்த மாதிரியான விலங்குகள்லாம் நிறைய இந்த பகுதியில் வசிக்குதுங்க. நானும் இந்த பகுதியில் மான்கள் பார்த்துருக்கேன், கரடியும் பார்த்துருக்கேங்க, காட்டு எருமையும் பார்த்துருக்கேங்க. அதுபோக சில அரிய வகை விலங்குகள்லாம் இந்த பகுதியில் வாழுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. பாருங்கள், இப்போ நம்ம ஆசனூர் பகுதியை அடைஞ்சிட்டோங்க. ஆசனூர் பகுதியில் இருக்கிற முதல் ஒரு ஹோட்டலுங்க. இந்த ஹோட்டலில் நிறைய வாகனங்கள்லாம் நின்று இருந்ததுங்க. பொதுவாக சண்டே போனோம்னா இந்த இடத்துல எக்கச்சக்கமான வாகனங்கள்லாம் இருக்குங்க. நம்ம வீக் டேஸுங்கிறதுனால கொஞ்சம் வாகனம் கம்மியாக தான் இருந்ததுங்க. அதுக்கு பின்னாடி இந்த இடத்துல ஒரு சோதனை சாவடி இருக்குங்க. அதை தாண்டி போனோம்னா ஆசனூரோட மெயின் கடைகள்லாம் இருக்குங்க. இங்கெல்லாம் ஆசனூரோட மெயின் கடைகளுங்க. இதை தாண்டி நம்ம அப்படியே தொடர்ந்து நம்ம பயணம் பண்ணி போனோம்னா மறுபடியும் ஃபாரஸ்ட் ரோடு தாங்க. இதுக்கு மேலே நம்ம பயணம் பண்ணி போகும்போதுங்க தமிழ்நாடு கர்நாடகா எல்லையில் இருக்கிற ஒரு சோதனை சாவடி வருங்க. அதை நம்ம தொடர்ந்து தாண்டி போனோம்னா அடுத்து கர்நாடகாவுக்குள்ளே நம்ம பயணம் பண்ணுற மாதிரி இருக்குங்க. கர்நாடகாவுக்குள்ளே பயணம் பண்ணி போகும்போதுங்க கொஞ்சம் நேரம் இந்த காடு இருக்குங்க. அதுக்கு மேலே சின்ன சின்ன கிராமங்களில் வந்துருங்க. அதை தாண்டி போனோம்னா அடுத்து சாம்ராஜ் நகரை நம்ம அடைஞ்சிடலாங்க. சாம்ராஜ் நகர்லேருந்து தொடர்ந்து நம்ம பயணம் பண்ணி போனோம்னா நஞ்சன்கூடு, அதுக்கு அடுத்தது மைசூருங்க. நம்ம தொடர்ந்து இந்த பாதையில் அப்படியே பயணம் பண்ணி போயிட்டு இருந்தாங்க. நம்ம பயணம் பண்ணி போகும்போதுங்க இந்த சாலையில் சில வாகனங்கள் இந்த இடத்துல வந்ததுங்க. கொஞ்சம் கார் மட்டும் தான் போச்சுங்க. இந்த இடத்துல நம்ம இதில் காய்கறி வாகனங்களும் அதிகமாக வரலைங்க. ஏன்னா நம்ம இந்த இடத்துல நம்ம கிராஸ் பண்ணி போகும்போதுங்க நைட்டு ஒரு 9:30 மணி ஆயிடுச்சுங்க. ஏன்னா ஆசனூரில் நம்ம வண்டி நிறுத்தி நம்மளும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு நைட்டு டிஃபனை முடிச்சுட்டு அப்புறம் இங்கேருந்து போனோங்க. ஏன்னா இதுக்கு மேலே நம்ம சாப்பிடணுன்னா சாம்ராஜ் நகர் போகணுங்க. சாம்ராஜ் நகர் போகும்போது எப்போ இருந்தாலும் 10 மணி 10ங்கிறது 11 மணி கூட ஆகக்கூட வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனால் அந்த நேரத்தில் போகும்போது அங்கே ஹோட்டல் இருக்குமான்னு தெரில. ஸோ அதனால் நம்ம ஆசனூர்லேயே நம்ம வண்டியை நிறுத்திட்டு வண்டிக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துங்க. நம்மளும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு நைட்டு டின்னரையும் முடிச்சுட்டு அப்படியே நம்ம தொடர்ந்து இப்போ 9 மணிக்கு பயணம் பண்ணி போயிட்டுருக்கேங்க. இந்த நேரத்தில் போகும்போது இந்த இடத்துல வாகனங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்ததுங்க. பாருங்கள், காடுகள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம இந்த வீடியோ பதிவு பண்ணதுங்க ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடிங்க. ஸோ அதனால் இப்போ காடுகள்லாம் கொஞ்சம் நல்லா பச்சை பசங்க இருக்குதுங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக இலையுதிர் காலம் ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ அதனால் காடுகள்லாம் கொஞ்சம் வறட்சியாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. மரத்தில் இருக்க இலையெல்லாம் நிறைய உதிர்ந்துருச்சுங்க. செடி கொடிகள்லாம் கொஞ்சம் காஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சுங்க. ஸோ இப்போது கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குங்க நீங்கள் பயணம் பண்ணி பார்த்தீங்கன்னா. ஏன்னா இது 2 மாதத்துக்கு முன்னாடி நான் பதிவு பண்ணதுனால நல்லா பச்சை பசைன்னு இருந்ததுங்க. தொடர்ந்து அப்படியே நம்ம பயணம் பண்ணி அப்படியே முன்னேறி போயிட்டுருக்கும்போதுங்க ஒரு யானை கூட்டம் ரைட் சைடில் இருந்ததுங்க. ஒரு 3 யானைகள் இருக்கிற ஒரு கூட்டத்தை பார்த்தேங்க. அது ரோட்டோட ஓரத்தில் இல்லைங்க, கொஞ்சம் உள்ளே இருந்தது. அதோட ஃபேஸ் கூட நம்மளுக்கு கிளியராக தெரியலைங்க. அந்தளவுக்கு நல்லா உள்ளே இருந்ததுங்க. நம்ம நண்பர் தான் பார்த்து சொன்னாருங்க, பாருங்கள் இந்த இடத்துல யானை இருக்குது அப்படின்னு சொன்னார். நம்ம கூட சரியாக கவனிக்கலைங்க. ஏன்னா உள்ளே இருந்ததுனால கரெக்டாக நம்ம கண்ணுக்கு படலைங்க. அந்த யானை கூட்டத்தை பார்த்துட்டு அப்படியே நம்ம தொடர்ந்து முன்னேறி போய் நம்ம அடுத்து தமிழ்நாடு கர்நாடகா எல்லையில் இருக்கிற சோதனை சாவடியை அடைய போகிறோங்க. இப்போ இந்த ஒரு யானை கூட்டத்தோட இந்த வீடியோ பதிவை நான் முடிச்சுக்கிறேங்க. அடுத்து இங்கேருந்து போகும்போது இன்னும் நான் பார்த்த யானை கூட்டத்தை அடுத்த ஒரு வீடியோ பதிவில் உங்களுக்கு நான் காமிக்கிறேங்க. பாருங்கள், இந்த இடத்துல ஒரு யானை கூட்டம் 1 2 யானை தெரிஞ்சதுங்க. அது போக உள்ளே இன்னொரு யானை இருக்குதுங்க.
1 2 3 தெரியுது பாருங்கள், கரெக்டுங்க. அந்த சின்ன யானை மட்டும் முன்னாடி கொஞ்சம் அப்படியே நகர்ந்து போச்சுங்க. அந்த பெரிய யானை கொஞ்சம் லைட்டாக நகர்ந்து போச்சுங்க. மற்றபடி அது வெளியெல்லாம் எதுவும் வரலைங்க. நம்மளும் அப்படியே நின்று கொஞ்சம் ஸ்லோ பண்ணி பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்பிட்டேங்க. நம்ம இங்கே இந்த வீடியோவில் பார்த்தா யானை கூட்டங்களை நம்ம ரொம்ப நேரம் எங்கேயுமே நின்று பார்க்கலைங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ பதிவை இதோட முடிச்சுக்கிறேங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ பதிவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.